மூலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும். துர்க்கை அம்பாள் சன்னதிக்கு போங்க. மல்லிகை பூ வாங்கி கொடுங்க. குங்குமம் வந்து வாங்கிட்டு போங்க. துர்க்கைக்கு வந்து உங்களுடைய பெயர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு தினசரி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போங்க. ஒரு வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்து வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குங்குமத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சென்றால் அந்த வேலையில் வந்து வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வரும். பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்களா? குங்குமத்தை வந்து வச்சுட்டு போங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள், இதுமாரி பொண்ணு பார்க்க போகிறோம், இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க, இது மாதிரியான சுபகாரிய நிகழ்வு வருது இல்லையா? அந்த குங்குமத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வாரத்தில் 5, 7, 9, 11 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 4 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து முல்லை மாலை வந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை வந்து கொண்டக்கடலை மாலை வந்து வாங்கி கொடுங்க. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அது மாதிரி வந்து நீங்கள் வழிபாடு செய்ய போகும்போது வந்து மஞ்சள் பொடி வாங்கிட்டு போங்க. அந்த மஞ்சள் பொடியை வந்து குரு பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினசரி நீங்கள் முக்கியமான ஒரு வேலைகளுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் சம்மந்தமாக ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ண போகிறீங்க. இல்லைன்னா குழந்தைங்களோட ஒரு ஸ்கூல் சம்மந்தமாக வந்து ஒருத்தரை பார்த்து மீட் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த மஞ்சளை வந்து நெற்றியில் வைத்துக்கொண்டு செல்லுங்கள். வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில் 5, 6, 8, 10 இந்த நாட்கள் வந்து பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களை முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்க. அதில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 3 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தருவார் மகாவிஷ்ணு. பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை வாங்கி போடுங்க. 2 நெய் விளக்குகள் வந்து ஏற்றுங்க. ஓகேங்களா? முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பெருமாள் சன்னதி வந்து 5 முறை சுற்றி வந்து பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேருந்து நம்ம ஒரு பைக்கை நிப்பாட்டி வச்சுருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் பைக்கோ இல்லை கார் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை நம்மளுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சில தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இந்த வாரத்தில் 6, 7, 9, 11 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 5 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.